இந்த ஊருக்கு வந்தாச்சு. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரில் இருக்கிற ரெண்டாடி, ஊர் பேர் ரெண்டாடி. ஸோ இங்கே வந்து நம்ம மாமா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஸோ அவங்க வீடு வந்து அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அவங்களுடைய கழனி வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பம்ப் செட்டு, கிணறு, தோப்பு, மாங்காய் தோப்பு, அப்புறம் நுங்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இது சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ண போகிறோம் நாங்கள் ஈவினிங் வரைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன். நான் மண்டி இங்கே ஓரமாக நிற்க வச்சுட்டு அப்போ இப்போது சரியான வெயிலுங்க. வேலூரில் 106 107 டிகிரி வேலூரில். சரியான வெயிலாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இந்த கிராமத்தில் சைடெலாம் அந்த மண் வாசனை வேறு லெவலில் இருக்குது. சுற்றி பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது ஊரே. நல்லா அங்கே பசங்களாம் விளாண்டுக்கிறாங்க. விவசாயிகள் இதெல்லாம் ஏர் ஊட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து என் மாமா, தங்கச்சி, தம்பியெல்லாம் போயிட்டு இளநீர் குடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நைலில் வந்தோம்னா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. சீரியஸ்லி வேறு லெவலுக்கு சில்லுன்னு இருக்குது. காற்று நல்லா சில்லுன்னுங்க, வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், வா, ஏசி காற்று மாதிரி நல்லா சில்லுனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி தான் அது. ஸோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ இது வந்து பழுத்ததுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அதை பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட் வந்து உடம்புக்கு இதை பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இது காயாக இருக்குது. பழமானதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுவும் ஜென்ஸுங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீரோ இஷ்யூலாம் வந்து கிளியர் ஆகுமா. ஸோ வாங்க, அங்கே எண்ணீர் இது பண்ணுறாங்க. போய்ட்டு அங்கே போய்ட்டு நான் லாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். சரிங்களா? ஸோ நம்ம பம்ப் செட்டுக்கு வந்துவிட்டோம். பம்ப் செட்டு கிணறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ இளநீரெல்லாம் ஒடிச்சிக்கிறாங்க, இங்கே இளநீர் குடிச்சிக்கிறாங்க பாருங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். ஸோ இங்கே வந்து காஞ்ச மிளகா போட்டுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலுக்கு பாருங்கள். காஞ்ச மிளகாலாம் காய வச்சுட்டுருக்காங்க செடியிலை. இதெல்லாம் மல்லிப்பூ. பாருங்க, செம்மையாக இருக்குது. இளநீரெல்லாம் ஒடிச்சு குடிச்சுன்னு இளநீர். ஓகே, மாமா வந்து இளநீர் எடுத்து கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. நல்ல ஒரு பெரிய இளநீர். வா, ரொம்ப நல்லா இருக்கு. வரேன்ப்பா. சீரியஸாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இளநீர் குடிச்சு நான். சீரியஸாக பாருங்களேன், இளநீர் உள்ளே பாருங்கள், தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க இளநீர். இப்போ பம்ப் செட் போடுவாங்க, குளிப்போம் நாங்கள். கிணறு எங்கே இருக்குதுன்னு தெரில, பம்ப் செட் போட்டுருக்காங்க, கிணறு இருக்கான்னு தெரில. வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு. இங்கே வந்து மாடு கட்டுறதுக்கு இந்த கொட்டாய் போட்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விவசாயம் பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் டயர்டாக ஈவினிங் நம்ம தான் சாப்பிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்க ஒரு நேரத்தும் இது பண்ணுவாங்க. மல்லிப்பூலாம் இருப்பாங்க.
முல்லையா? இங்கே படித்து என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்து படிச்சுடுவாங்க. இங்கேருந்து மெட்ராஸ்க்கு இது கோயம்பேடு. ஆமாம், கோயம்பேடு ட்ரெயினில் போட்டு ஏடிஎம் போகும். இதுவா? ஆமாம். ஸோ காய்ஸ் இங்கேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு சென்னை கோயம்பேடுக்கு போகுது இங்கேருந்து. சீரியஸாங்க, ஏசி கூட தேவையில்லைங்க, அவ்வளோ சில்லுன்னு நல்லாயிருக்கு. ஐயா இப்போ நல்லா காற்று நல்லா சில்லுன்னு முடியும் ஐயா, போய் சொல்லாத ஐயா. என்ன ஐயா? நீச்சல் தெரியாது உங்களுக்கு? தெரியுமா ஐயா நீச்சல்? தெரியாது. நீங்கள் ஃபயரில் இருக்கிறீங்க நீங்கள் ஐயா, கற்றுக்க சொன்னானுங்க. ஃபயரில் இருக்கிறீங்க. இந்த பாருங்க வீடியோவில் வருவீங்க நீங்கள். குண்டுமல்லி தானே இது? குண்டுமல்லி. குண்டுமல்லி தானே? குண்டுமல்லி. இது சம்பிங்கா? இப்போ இது சம்பிங் பூ. நம்ம மாலை கட்டுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பிங் பூ மாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சம்பிங் பூ மாலை தான், செடி தான் இது. சம்பிங் பூ இதெல்லாம். ஸோ கணத்துக்கிட்ட போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. சீரியஸாக வேறு லெவலுக்கு இது என்ன செடின்னு தெரியல, நீட்டாக இவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ரோ இது என்ன செடி ப்ரோ? இது காசல் கீரையா? காய்ஸ் இது கீரையா காய்ஸ், காசல் கீரையா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டுறேன் நான். தக்காளியெல்லாம் போட்டு வச்சுருங்க பாருங்கள். காசல் கீரை அது பேர். தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். காசல் கீரை செடி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி. பம்ப் செட்லாம் குளிச்சுட்டு இப்போ கிளம்புறோம் நாங்கள். சாப்பிட்டு கிளம்பண்டின்னு தான் இப்போ நாங்கள். சீரியஸ்லி பெஸ்ட்டு சண்டே இன்றைக்கி, என்னோடய சண்டே இன்றைக்கி. ஸோ சிட்டி லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மிஷின் லைஃப் வாழ்கிறது இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பம்ப் செட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் குழந்தையாக மாறிட்டோம். அடுத்தாட்டி ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு வந்து கிணத்துல இறங்க போகிறோம். தம்பி பாருங்கள் போயினே இருக்கிறான் பாருங்கள், மூஞ்சி வரை காட்டாத வர்றான் பாருங்கள். சரி இப்போ சாப்பிட்ற நுங்கு எடுக்கிறது தான் போகிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். பட் வந்து இப்போது மழை இறங்குது தெரிஞ்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு பாருங்கள், வானம் இறங்கின்னு வருது அப்படியே வானம். ஸோ அதனால் இப்போ சாப்பிட்டு கிளம்புனோம் நாங்கள்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு கிராமத்தில் இருந்தாங்கன்னா போயிட்டு வாங்க. ஒரு சண்டே இல்லை ஒரு டே போயிட்டாங்க. இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு வந்து இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போயின்னுக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் இப்போது கிளம்புற டைமு. ஸோ அதனால் இப்போது நுங்கருக்கு போகிறோம். நுங்கு அறுத்துட்டு கிளைமேட்டுங்க வேறு மாதிரி மாறிச்சிங்க. ஃபுல்லாக சரியான கிளைமேட்டு, சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட். இப்போ ஃபுல்லாக அங்கே இப்போ தெரிஞ்சுங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்காங்க இருக்குது. ஸோ கிளைமேட்டை வேறு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போது எவ்வளோ வெயில் இருந்துச்சோ அவ்வளோ சில்லுன்னு. இப்போ நுங்கு நுங்கு இருக்காங்க வண்டி வச்சுருக்கோம். இந்த ஸ்மெல் தான்ப்பா நிறைய நேரம் வந்துருந்துச்சு. என்னது ஆக்சுவலாக இது சாணி தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையா. ரொம்ப நேரமாக ஸ்மெல் வருது. வச்சுருக்குறாங்க நுங்கு வச்சுருக்குறாங்க. காட்டுறாங்க நுங்கு வச்சுருக்காங்க. ஓடிக்கிறாங்க நம்மளுக்காக. இந்த மாதிரி கிளைமேட் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப சில்னஸாக ஒரு கிளைமேட்டு நல்லா இருக்குது. நல்லா நம்மளுக்காக எத்தனை வராது நுங்கு. சரிண்ணா சரிண்ணா பரவாயில்லண்ணா. திட்டா விடு விடு நான் பெரிய தட்டா இதெல்லாம் திட்டுமான்னு தெரியல. இன்னொரு மத்தல கொடுத்தா வச்சுக்கலாம். அம்மா நிறைய வேணாம்மா. எட்டுமா தலை அது என்ன இருக்குது இது 107 சைடு வந்துட்டாங்களே. ஸோ நம்மளுக்காக வெட்டுறாங்க இப்போது. நல்லாக்கா முத்துனா எப்படி ஆகிட்டு இருக்கோம். நல்லாக்கா சாப்பிட்றா. அங்கே சாணி இது பண்ணிச்சாங்க. என்னதுமா அது? ஆமாம் வயலேறு வளர்க்குறாங்களா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ கிராக்கி இல்லை அதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சு. ஓஹோ சாணி இல்லையா அப்போ அது? ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் பாருங்க காய்ஸ். அது வந்து ஆக்சுவலி வந்து கோழியோட வேஸ்டேஜ், அந்த கோழியோட பூப்ஸ் அதெல்லாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது காய வச்சுட்டு செடிங்களுக்கு உரையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஏற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துன்னு இன்னும் கொஞ்சம் எத்தனை வந்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த வீடியோ போட்டுக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நான் சீரியஸ்லி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. ரியலி ஐ என்ஜாய் டுடே. ஃபுல் டே நான் என்ஜாய் பண்ணேன் நான். வெயில் எப்படி இருந்துச்சு அப்படியே சில்னஸ் ஆகிடுச்சு இப்போ கிளைமேட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 4 மந்த் கழிச்சு நீங்கள் வீடியோ போட்டுக்கிறேன் நான். 4-5 மந்த் ஆகிடுச்சு வீடியோ போட்டு நான். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காத அமுத்திடுங்க. ஸோ see you another great video. Signing off உங்கள் முருகன். Bye. Take care.